நவராத்திரியில நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு நம்ம தாம்பூலம் கொடுத்து, அதாவது வெற்றிலை பாக்கு கொடுத்து நாம வழிபடுறோம். இந்த வெற்றிலை பாக்கோட நுனியில, அதாவது வெற்றிலையினுடைய நுனியில மகாலட்சுமியும், வெற்றிலையினுடைய மையப்பகுதியில மகா சரஸ்வதியும், வெற்றிலையனுடைய அடிப்பகுதியில துர்காதேவியும் இருக்கிறதுனால இந்த வெற்றிலையே இறைவியினுடைய ஒரு வடிவமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாம ஹனுமாருக்கு எப்பொழுதும் வாழ்க்கையில வெற்றி ஏற்படணும் அப்படின்னு சீதாதேவி இந்த இலையை எடுத்து அவர் தலையில வைத்து ஆசீர்வாதம் பண்ணதுனால இதுக்கு வெற்றி இலை அப்படின்ற பேர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெற்றிலையோட நாம பாக்கு, சுண்ணாம்பு இதையும் வச்சு கொடுக்கிறோம். ஆயுர்வேதத்தின் பிரகாரம் வாதம், பித்தம், கபம் இந்த மூன்றும் இந்த உடம்பை நமக்கு இயக்குகிறது. இந்த மூன்றும் சரி நிலையில இல்லாத போகும் பொழுது நமக்கு உடம்புல வியாதி வருது. அதனாலதான் வெற்றிலை, சுண்ணாம்பு, பாக்கு இது மூணுத்தையும் அடிக்கடி நாம மெல்லணும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த வெற்றிலையும் சுண்ணாம்பும் பாக்கும் வாதத்தையும் பித்தத்தையும் கபத்தையும் ஒரு சரி நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கு. இந்த வெற்றிலை பாக்க வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு நாம கொடுத்து அவர்களை வழிபடும் போது நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படுது.